இங்கே ஒருத்தன் ஒரு மேட்டை தூக்குறான் பாருங்க. அதுக்குள்ளே ஒரு பேட் ஸ்மெல்லும் நிறைய காசும் இருக்குது. இதை பார்த்து அவன் உடனே அந்த காசை எல்லாத்தையுமே ஒரு கெமிக்கல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுறான். அங்கே இருந்த எல்லா நோட்டுமே நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரையர் மிஷினில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு எல்லா நோட்டுமே அடுக்கி வச்சிடுறான். இந்த டாலரில் இருந்த எல்லா சீரியல் நம்பருமே வரிசைப்படுத்துகிறான் பாருங்க. எல்லாமே கரெக்டாக வருது. இவனுக்கே ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு பாட்டி ஒரு பழமையான வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த இடத்த போய் க்ளீன் பண்ண மாட்டோம் தான் இவனுக்கு இவ்வளோ நோட்டு கிடைச்சிருக்கும். அந்த வயசான பாட்டி இறந்து 4 நாள் கழிச்சு தான் வெளியில் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களோட பசங்களுக்கு நினைவாக கொடுக்கலான்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு பணம் எதுவாக இருக்கான்னு சொல்லி தேடி தான் பார்ப்பாங்க. இல்லை அமௌண்ட் எதுவும் இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பசங்க அந்த பாக்ஸை மறுபடியும் இவங்கிட்டே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த அம்மா சேர்த்து வச்ச எல்லா நோட்லையுமே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. உடனே அவங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போய் பார்க்குறான். அங்கே பேங்க்கில் இந்த வயசானவங்க பேரை சொன்ன அடுத்த செகண்ட் அங்கே இருந்த எல்லாத்துக்குமே தெரியுது. ஆக்சுவலாக அந்த பாட்டி தினமும் அந்த பேங்க்குக்கு வருவாங்க. டெய்லியும் $10 எடுத்துகிட்டு போய் யாருக்கும் அங்கே இருந்து ஃபோன் பண்ணுவாங்களாமா. உடனே அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கால் பண்ணால் வேறு யாருக்கும் போகல, இவங்களுடைய 2 பசங்களுக்கு தான் ஃபோனு போகுது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே ஒரு விஷயம் புரியுது. சரி அந்த பாக்ஸை கொடுன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் அந்த அம்மாவோட 2 பசங்களையும் கோட் சூட் இருக்கிற கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு ரெகுலராக அந்த அம்மா வருவாங்க. இந்த கோட் சூட்டை தான் பார்ப்பாங்க. என் பையனுக்கு கிஃப்டாக கொடுக்கணும், வாங்கணும் என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எங்கேயும் சேல்ஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு போவாங்களாமா. இந்த கோட் சூட்டை வாங்குறதுக்காக தான் அவங்க ரெகுலராக பேங்க்குக்கு போய் $10 அமௌண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு மறதி நோய் இருக்கிறதுனால அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் இவங்களோட வீட்டுக்கு அடியில் வச்சாங்களா, அடுத்த நாள் எழுதும் போது அந்த காசை மறந்துடுவாங்க. இப்படி அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் வச்சதுனால தான் அந்த மேட்டுக்கு அடியில் அவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும். இது எல்லாமே சொல்லி அந்த பையன்கிட்ட அந்த பாக்ஸை கொடுத்து அவன் மறுபடியும் வாங்கி அந்த பாக்ஸை தூக்கி போட்டு மிதிச்சு குழப்பிடுறான். பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் இருக்கு. அதில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஷட்டர் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஷட்டர் என்னன்னா இவங்க அம்மாவுக்காக இவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட். ஆனால் அதை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவனுடைய பையனுக்கு ஒரு நல்ல கோட் சூட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அம்மாவோட பாசத்தை ரியலைஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிருவோம். நீங்களும் உங்களுடைய பேரண்ட்ஸோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க.